ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றின வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஓ பற்றி தாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மெயின் போர்டு ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஐபிஓ வாரம்னே சொல்லலாம். ஸோ அதில் ஒரு மெயின் போர்டு ஐபிஓ பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். இந்த 4 மெயின் போர்டு ஐபிஓவில் நான் ஃபேவராக பார்க்குறது வந்து விஷால் மெகாமார்ட் ஐபிஓ தான். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனியோட பேக்ரவுண்டு பார்ப்போம். இந்த கம்பெனி 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரில் கிடைக்காத ஐட்டமே இல்லை. கிட்டத்தட்ட இது நம்ம ஊர் சரவணா ஸ்டோர் மாதிரி தான். ஏன்னா இதில் வந்து கிராசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும், அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே இந்த விஷால் மெகா மார்ட்டில் கிடைக்கும். இவங்ககிட்ட இவங்களோட ஓன் பிராண்டும் இருக்குது அண்ட் தேர்ட் பார்ட்டி பிராண்டும் இருக்குது. ஸோ இதை வச்சு எவ்ரிடே கன்சியூமர்ஸ் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. இவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸும் லோவர் கிளாஸும் தான். ஸோ பிஸ்னஸ் வைடராக இருக்குது. செப்டம்பர் 30th டேட்டா பிரகாரம் இவங்ககிட்ட 645 ஸ்டோர்ஸ் இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் 414 சிட்டிஸில் இருக்குது. 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸில் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அசெட் லைட் பிஸ்னஸ் மாடல். அதாவது எந்த லேண்டையும் பர்ச்சேஸ் பண்ணாமல் எல்லாமே லீஸ்க்கு எடுத்து அங்கே ஒரு பில்டிங் ரெடி பண்ணி அது மூலிமா இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வந்து டிமார்ட், ரிலையன்ஸு, அப்புறம் ஸ்பென்சர் ரீட்டைல் அண்ட் விமார்ட் ரீட்டைல் இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் எல்லாமே இவங்களோட காம்படிட்டர்ஸ் கம்பெனி. இ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் கூட இருக்குது. இவங்ககிட்ட ரீட்டைல் ஸ்டோரும் இருக்குது, ஆன்லைன் ஸ்டோரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா கூட ஆர்டர் பண்ணி என்ன பொருள் தேவையோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ போடுறதுக்கு முக்கிய காரணமே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது ஷேர் ஹோல்டர் அவங்களோட பொசிஷனை கொஞ்சம் விற்கிறாங்க, விற்றுட்டு கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஐபிஓவே போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட பிரைமரி ஷேர் ஹோல்டர் வந்து சமயத் சர்வீசஸ் எல்எல்பி. இவங்க ஆல்மோஸ்ட் 96.46% வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க கம்பெனியில். அதில் வந்து 20% வந்து இந்த ஐபிஓ மூலிமா ஆஃபர் ஃபார் சேலில் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் அதோட ஒர்த் வந்து 8000 கோடி. ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ டேட் வந்து டிசம்பர் 11 ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எண்ட் வந்து டிசம்பர் 13 முடியுது. ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees per ஷேர். ப்ரைஸ் பிராண்ட் வந்து 74 ரூபாயிலிருந்து 78 ரூபா வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் ப்ரைஸ் தான் எடுத்துப்பாங்க. 78 ரூபா தான் கட் ஆஃப் ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ லாட் சைஸ் வந்து 190 ஷேர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. இவங்களோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 102 கோடி. அதோட பார்த்து வந்து 8000 கோடி. ஆஃபர் ஃபேர் சேல் தான் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. லிஸ்டிங் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஐபிஓ ஓப்பன் டேட் நம்ம பார்த்துட்டோம். ஐபிஓ க்ளோஸ் டேட் 13 நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் ஆன பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து 16th கிடச்சிரும். ரீஃபண்ட் 17th டிசம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிமெட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் என்னைக்கு கிரெடிட் பண்ணுவாங்கன்னா 17th டிசம்பர் கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 18th டிசம்பர். இன்வெஸ்டர் கேட்டகரியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா QIB வந்து 50% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரீட்டைல் ஷேர்ஸ் வந்து 35% வரைக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் NIக்கும் வந்து 15% அலாட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓங்கனால உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலிமா இவ்வளோ லாட்ஸ் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும். இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணலாம். நம்மளோட சொன்ன மாதிரி உங்களோட ப்ரமோட்டர் வந்து சமயத் சர்வீசஸ் அண்ட் கெலரா கேபிட்டல் ஃபண்ட். ஆல்மோஸ்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் 96% இவங்ககிட்ட இருக்குது. போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் இவங்களோட பர்சன்டேஜ் வந்து 76 குறைஞ்சிடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா இல்லை கடனில் தத்தளிக்குதா நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2022 இவங்களோட அசெட் வந்து 8000 கோடி கிட்ட இருந்துச்சு. அண்ட் 24 இப்போ பார்த்தீங்கன்னா 9500 கோடி கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூவும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெட்ஒர்த்தும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 2023 அப்புறம் எந்த பாரோயிங் லெவலும் இல்லை. அப்படின்னா இது ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி வந்து ஐபிஓ போடுறதே வந்து பெரிய விஷயம். அண்ட் அந்த டெப்ட் ஃப்ரீ கம்பெனிக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஐபிஓ லிஸ்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 30000 கோடி கிட்ட இருக்குது. இதோட கேபிஐ பார்த்தீங்க அப்படின்னா ROC வந்து 68.76% இருக்குது. RONW 8.18% இருக்குது. P/PV 6.23 அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து 5.18% இருக்குது. EPS பார்த்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓவில் 1.02 இருக்குது. ஐபிஓ போட்டதுக்கப்புறம் 1.13 இன்க்ரீஸ் ஆகிடும். பிபை ரேஷியோ வந்து 76.13 இருக்குது பிஃபோர் ஐபிஓ. போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் 69.19 குறைஞ்சிடும். அதில் பார்க்க போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 10th டிசம்பர் டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதோட GMP வந்து 25 rupees இருக்குது. அப்படின்னா கரண்ட் ஐபிஓ ப்ரைஸ் ப்ளஸ் இந்த GMP ஆட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 102 103 ரூபா கிட்ட வருது. ஸோ அந்த ப்ரைஸில் லிஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த ஐபிஓ மூலிமா. அப்ளை ஆர் அவாய்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டீடைல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோத் இவங்க காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து லோயர் அண்ட் மிடில் இன்கம் பீப்புளுங்கிறதுனால அவங்களோட ஸ்கோப் வைடராகவே இருக்குது. ஏன்னா இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நாமினலாக இருக்கிறதுனால எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இவங்க வந்து நார்த் சைடில் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சவுத் பார்ட்டுக்கு நான் வரல. சவுத் பார்ட்டில் டிமார்ட், ரிலையன்ஸ் அண்ட் நம்ம சைடில் சரவணா ஸ்டோர்லாம் இருக்கிறனால இவங்க ஃபியூச்சரில் வருவாங்களான்னு நமக்கு ஐடியா இல்லை. பட் இப்போ இவங்களோட
ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 74 to 78 ரூபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லோவர் வேல்யூ அப்படிங்கிறதுனால இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அண்ட் லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட சஜஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவேன். நமக்கு ஏதாவது ஒரு லக் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு இந்த ஐபிஓ கிடைக்கும். ஒரு 30% கிடைச்சா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு 5000 டெஃபினட்டா கிடைக்கும். ஸோ இந்த ஐபிஓ நான் அப்ளை பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிறது கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்றீங்கன்னா என்ன ரீசனுக்காக பண்றீங்க? இல்ல அப்ளை பண்ணலைன்னா என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் மத்த வியூவர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் அடுத்த மெயின் போர்டு ஐபிஓ இந்த வீக்லயே நான் போடுறேன். அதையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.